வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். 3 லட்சம் குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. கல்முனை மாநகர பதில் ஆணையாளருக்கு அச்சுறுத்தல், போலீசார் விசாரணை. புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை, இலக்கு தகடுகள் அச்சிடும் பணி மீண்டும் முழுவீச்சில். யுத்த காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழர்களின் நகைகள் எங்கே? சிறிதரன் எம்பி கேள்வி. வெளியே மாட்டினால் உன்னை விட மாட்டோம், சிறையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிக்கு கொலை மிரட்டல். கதிர்காம பக்த அடியார்களுக்காக இன்று முதல் திறக்கப்படும் காட்டு வழி பாதை. ஒட்டி பிறந்த இரட்டையர்களுக்கு புதிய வாழ்க்கை சாதித்த இலங்கை மருத்துவர்கள். நோயின் வீரியம் தாங்க முடியாமல் ரயிலில் பாய்ந்து உயிர் மாய்த்த குடும்பஸ்தர் ஜாலில் துயரம். மன்னாரில் தரம் 5 மாணவியை கொடூரமாக அறைந்த ஆசிரியை போலீசில் முறைப்பாடு. ஜால் உட்பட 8 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை, 2 மணிக்கு பின் ஏற்படவுள்ள மாற்றம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். எல்னினோ காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நீர் முகாமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நீர் முகாமைத்துவத்திற்கு பொறுப்பான அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளவும் உரிய பதிலளிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வலிமையாகவே உலர்ந்த காலநிலை நிலவுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த வருடம் வறட்சி நிலை தீவிரமடையக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். இதேவேளை செப்டம்பர் மாத மத்திய பகுதியில் வடகிழ் பருவமழை ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அந்த மாதத்தில் மழை வீழ்ச்சி வலிமையை விட குறைவாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த ஆண்டில் மேலதிகமாக 3 லட்சம் குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடைவதற்கு 175 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் வழங்கல் திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக தம்புத்தேகம குடிநீர் வழங்கல் திட்டம் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. 32 பில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் தம்புத்தேகம பிரதேசத்தை சேர்ந்த 25,000 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க உள்ளது. இதேவேளை கெபித்தி கொள்ளாவல் கொருவப்பொத்தான குடிநீர் வழங்கல் திட்டத்தின் நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை கெபித்தி கொள்ளாவு கொருகப்பொத்தான குடிநீர் வழங்கல் திட்டத்தின் நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் நிதியுதவியுடன் 52 பில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்தின் மூலம் 50,000 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. கடமைகளை உரிய முறையில் செய்யாத ஊழியரிடம் விளக்கம் கோரிய கல்முனை மாநகர சபையின் பதில் ஆணையாளரை குறித்த ஊழியர் அச்சுறுத்திய சம்பவம் ஒன்று நேற்று கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் கல்முனை தலைமைக்கு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநகர சபை எல்லைக்குள் இடம்பெறும் சில குறைபாடுகள் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக கல்முனை மாநகர சபை பதில் ஆணையாளர் நூர்தீன் முகமது நவ்பீஸ் களவிஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது கடமைக்கு சமூகம் அளித்திருந்த போதிலும் ஊழியர் ஒருவர் தனக்குரிய கடமைகளை முறையாக செய்யவில்லை என்ற விடயத்தை பதில் ஆணையாளர் கண்டறிந்துள்ளார். இது தொடர்பாக குறித்த ஊழியரை அவர் நேரில் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். அந்த வேளையில் தம்மை கேள்வி கேட்ட பதில் ஆணையாளரை அச்சுறுத்தும் பாணியில் குறித்த ஊழியர் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதை அடுத்து கல்முனை தலைமைக்கு போலீஸ் நிலைய பிரதம பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் கல்முனை போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இலக்கு தகடுகள் அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் 8ஆம் தேதி வெரகெர அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த இடைநிறுத்தம் காரணமாக சுமார் 10 லட்சம் இலக்கு தகடுகளின் விநியோகம் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலுவையை விரைவாக நிவர்த்தி செய்வதற்கும் எதிர்காலத்தில் இலக்கு தகடுகளை தடையின்றி விநியோகிப்பதற்கும் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆண்டுகள் கால ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கைச்சாதிட்டுள்ளது. இதற்கமைய வெரகெர அலுவலகம்
அரசாங்கம் தற்போது 2 கட்டங்களாக தனது பணிகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கான இலக்க தகடுகள் பகல் நேரத்தில் அச்சிடப்பட உள்ளதுடன் நிலுவையில் உள்ள இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் இரவு நேரத்தில் மேலதிக பணியாளர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜபக்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட தமிழ் மக்களின் தங்க நகைகள் எங்கே? ஒரு குடும்பம் ஒரு இனத்தின் சொத்தையே கொள்ளையடித்தது. இந்த மோசடி குறித்தும் அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய நகைதானி என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. தற்போது மீட்கப்பட்டுள்ள நகைகளை தமிழ் மக்களுக்கு வழங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்ட மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவிலான நகைகளை அடகு வைத்திருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்களை அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் ராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக பில் மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடகு வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசாங்க அதிபர்களுக்கு ஊடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடகு வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். மாத்திரமே இருக்கின்றது. நகைகளை அடகு வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து எவ்வளவு நகைகள் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுபோலதான் அண்மை நாட்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியையும் அரசாங்கம் முடக்கியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது கைதிகள் சிறைச்சாலை வாசலை உடைத்து தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே மாட்டும் போது உன்னை விட மாட்டோம் என அந்த அதிகாரியை கைதிகள் மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் அவசர நிலைமை காரணமாக குறித்த அதிகாரி கடமைக்கு திரும்பியிருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதையடுத்து அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை முன்னின்று நடத்தியதாக கூறப்படும் கட்டுவெல்லேக்கும சுரேஷ் என்பவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறையில் ஏனைய கைதிகளால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலால் அவருக்கு சரியாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கட்டுவெல்லேக்கம சுரேஷ் மற்றும் அவரது 13 சகாக்கள் இணைந்து கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுள் ரொக்கி என அழைக்கப்படும் கைதியும் அடங்குவதுடன் கலவரத்தை வழிநடத்திய பின்னர் சம்பவத்துடன் தொடர்பில்லாதவர் போல் நடித்து சிறைச்சாலை அதிகாரிகளுடன் இணைந்து கைதிகளுக்கு உணவு மற்றும் பானங்கள் விநியோகித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 13 கைதிகளும் தற்போது பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பொறுப்பிலிருந்து 22 ட்ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளும் 10 T56 ரக துப்பாக்கிகளும் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைச்சாலையில் இருந்த ஏனைய ஆயுதங்களும் கட்டம் கட்டமாக CID-யிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை காணாமல் போயிருந்ததாக கூறப்பட்டு சிறைச்சாலைக்கு சொந்தமான ஒரு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி சிறைச்சாலை வளாகத்திற்கு உள்ளேயே மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழாவினை முன்னிட்டு பல நூறு மைல்கள் கால்நடையாக சென்று முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்காக காட்டுவழி பாதை இன்று முதல் திறக்கப்பட உள்ளது. வருடாந்தம் நடைபெறும் இந்த புனித பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் வந்து காட்டு வழியாக பயணித்து கதிர்காமத்தை அடைவார்கள். இன்று முதல் பக்தர்கள் குறித்த காட்டு வழி பாதையினூடான பக்தி பயணத்தை தொடங்குவார்கள். எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாகும் கதிர்காமம் கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழா கோலாகலமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும் குமண தேசிய பூங்காவில் இருந்து ஆரம்பமாகும் இந்த காட்டு வழி பாதை கதிர்காமம் வரை சென்றடையும் மிகவும் கரடு
கரடுமுரடான இந்த தொன்மை வாய்ந்த காட்டுவழி பாதையை பக்தர்கள் அவதானத்துடன் கடந்து செல்லுமாறும் பாதுகாப்பு பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர்ந்து 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு குறித்த காட்டுவழி பாதை மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையின் மருத்துவ வரலாற்றில் புதிய மைல்கல்லாக போற்றப்படும் வகையில் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சை பேராதனியவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பேராதனிய போதனா மருத்துவமனை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க சிறப்பு குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் பேராதனிய பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த நிபுணர் மருத்துவர்கள் குழு கடந்த ஜூன் 10ஆம் தேதி இந்த மிக சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. இதன்போது ஒட்டி பிறந்த இரட்டையர்களான லினுலி தருல்ஜா மற்றும் லித்துலி மனுல்ஜா ஆகியோர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டனர். 2021ஆம் ஆண்டில் மாவனெல்லை அரநாயக்க பகுதியில் பிறந்த இந்த இரட்டையர்கள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நிபுணர் மருத்துவர்களின் தொடர்ச்சியான கண்காணிப்பில் இருந்து வந்தனர். அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக அவர்களின் உடல்நிலை தொடர்பாக விரிவான மருத்துவ ஆய்வுகள், துல்லியமான திட்டமிடல் மற்றும் பல்வேறு மருத்துவ நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகவும் சிக்கலான குழந்தைகள் அறுவை சிகிச்சைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த மருத்துவ சாதனையின் மூலம் இரட்டையர்களும் தற்போது தனித்தனி குழந்தைகளாக வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த வரலாற்று சாதனை இலங்கை மருத்துவ நிபுணர்களின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் உலக தரத்திலான நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவதாக பல தரப்பினராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. யாழில் நோயின் வீரியம் தாங்க முடியாத இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து ரயிலில் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். கொழும்புத்துறையைச் சேர்ந்த 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீண்டகால சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் கச்சேரிக்கு முன்பாக உள்ள ரயில் கடவையடிக்கு சென்று அனுராதபுரத்தில் இருந்து வந்த யாழ்ராணி ரயில் மீது பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். பின்னர் அவரது சடலமானது ரயிலில் எடுத்து செல்லப்பட்டு யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மன்னாரில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கற்கும் மாணவி ஒருவர் வகுப்பாசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக விசேட வகுப்பு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது வகுப்பாசிரியர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு மாணவி தவறான பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்ததாக கூறப்படும் வகுப்பாசிரியர் சக மாணவர்கள் முன்னிலையிலேயே மாணவியின் கன்னத்தில் பலமுறை அறைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் மாணவியின் கன்னத்தில் காயங்கள் மற்றும் இரத்த கட்டிகள் ஏற்பட்டதாகவும் இதையடுத்து பெற்றோர் உடனடியாக அவரை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் அவரது உடல்நிலை மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவியின் பெற்றோரும் உறவினர்களும் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். மாணவியை தாக்கியதாக கூறப்படும் ஆசிரியர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அல்லது பாடசாலை நிர்வாகத்தின் தரப்பில் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நாட்டில் நிலவி வரும் கடுமையான வானிலை காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராகலை மற்றும் அம்பாத்தோட்டை ஆகிய 8 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வுத்துறை வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகல் நேரங்களில் மனித உடல் உணரும் வெப்பத்தின் அளவு வழக்கத்தை விட அதிகரித்து எச்சரிக்கை நிலையை எட்டக்கூடும். வடகிழக்கு மற்றும் தென்னகத்தின் குறிப்பிட்ட 8 மாவட்டங்களின் சில பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாக காணப்படுகின்றது. உடலின் நீர்ச்சத்தை பேண அடிக்கடி போதிய அளவு தண்ணீர் பருக வேண்டும். பகல் நேரங்களில் நேரடியாக வெயில் படும் இடங்களில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கவும். வேலைகளை குறைத்தல், பகலின் கடுமையான வெப்பம் நிலவும் நேரங்களில் கடினமான வெளிப்புற வேலைகள் மற்றும் செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதேவேளை மேல் சப்ரகமும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவு, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் மொனராகலை, புத்தளம், அம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு
40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் தெஹ்ரி கர்வால் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை 707A-யின் கடக்கால் பகுதியில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவால் பழைய பயன்பாட்டில் இல்லாத கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் வெளியிட்ட தகவலின்படி ஆபத்து வலயத்தில் அமைந்திருந்த 2 உணவகங்கள், சாலையோர வர்த்தக நிலையங்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளில் உள்ள மக்கள் முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே வெளியேற்றப்பட்டிருந்ததால் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. தனியார் ஹோட்டல் ஒன்றின் கட்டுமானத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளே இந்த மண் சரிவுக்கு காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் ஆரம்பகட்ட சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் மனித உயிர்களுக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மகாராஷ்டிரா மாநிலத்தின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ரசாயனி மோக்வாடா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 2000க்கும் மேற்பட்ட LPG கேஸ் சிலிண்டர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பன்வெல் தாலுகாவின் சாப்னே கிராமத்தில் அமைந்துள்ள HPCL நிறுவனத்திற்கு சொந்தமான கேஸ் சிலிண்டர் ஆலையின் வளாகத்திற்குள் கனமழையால் அருகே ஓடும் ஓடையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் புகுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆலையில் இருந்த 2000க்கும் மேற்பட்ட LPG சிலிண்டர்கள் பாதாள கங்கா ஆற்றின் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன. அவற்றில் சில சிலிண்டர்கள் காலியாக இருந்ததுடன் சிலவற்றில் எரிவாயு நிரப்பப்பட்டிருந்ததாக நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை சுமார் 1200 சிலிண்டர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஆற்றில் மிதந்து சென்ற சிலிண்டர்களை வெள்ளத்தின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் எடுத்து செல்ல முயன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மானிப்பாயை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசவல்லவன் ராசயோகன் அவர்கள் 8/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வேலனை வடக்கை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தசாமி ரத்னம்மா அவர்கள் 8/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆனைக்குட்டி மதவடி ஒழுங்கையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயம் ராஜபதி எமிலியானுஸ் பிள்ளை அவர்கள் 8/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கைதடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னர சின்னம்மா அவர்கள் 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.